ஆல் வெல்கம் பேக் டு பிபிபி அம்மா விலாக்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி தோல் நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லியலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வணங்கணும், கலர் மாறணும், அந்தளவுக்கு வணக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு, ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணக்கணுன்னே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு 2 கப் ரைஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்க தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, சிம்மில் வச்சே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். சீக்கிரமாக வெந்துடும், நல்லாயிருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா சாஃப்டாகி வரும். அந்த டைமில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. இதுவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோடனே அதே ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு கூட நல்லா கலந்து வரும், மசாலாலாம் நல்லா வெந்து வரும். மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வேக வச்சுருக்க ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு நிறையா இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு சாப்பாடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காரமே போதுமான அளவுக்கு இருந்துச்சு. சாப்பாடெலாம் போட்டு நல்லா கலரிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை இருக்குது இல்லைங்களா, பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சர்வ் பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.